வந்து நீங்க பட்டணத்துக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, எம்ஜிஆர் ஐயா, அழுகிறவங்கள சிரிக்க வைக்க தெரியும், சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்க தெரியும்னு சொல்லியிருந்தாரு. அதை உண்மையா எடுத்திருக்கிறாரு நம்ம தம்பி ராமையா. நான் கூட எங்கேயும் எது ஆயிடுமோன்னு நினைச்சேன். எந்த தகராறும் இல்லாம இந்த படம் வெற்றி படம். கண்டிப்பா நட்டி சார் வந்து இந்த டீம்ல இருந்த அத்தனை பேருமே ஓகேவா, நம்ம தளபதி கூட இருந்தவங்க தான். கண்டிப்பா யாரையும் தாக்கப்படல. 75 வருட அரசியல அவ்வளவு கலாய்ச்சி சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை கண்டிப்பா நிமித்துவாங்க. இன்றைய என்னோட 2K கிட்ஸ் குழந்தைங்க எல்லாம் யாரும் முட்டாள்களே கிடையாது. எதையுமே அந்தந்த இடத்துல அவங்கள வச்சுக்குவாங்க. படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சிறப்பா எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதான்ப்பா 75 வருஷம், அதாவது 75 வருட அரசியல்ல ஓகேவா நடந்துகிட்டு இருக்கிற அரசியலை லைட்டா டச் பண்ணிருக்காங்க. ஆனா யாரையும் தாக்கப்படல. என்னது, நீதி கட்சியில இருந்து வந்திருக்காங்க. நீதி கட்சினா உனக்கு என்னன்னு தெரியுமா? அப்ப நான் சொல்றதை மட்டும் நீ போடு. 75 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்தது நீதி கட்சி, அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் அதிமுக, அதுக்கப்புறம் தான் நம்ம டிவிக்கு வந்திருக்கேன். ஓகேவா, 2020 இருந்து நம்ம பார்த்தா போதும். 2K கிட்ஸுக்கு இது புரிஞ்சா போதும். அதுக்காக நிறைய முதியோர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கே புரியல. இத படத்தை படமா பார்க்கணும். இல்ல விஜய் அண்ணா தாக்கப்படவில்லை, ஓகேவா, யாரையும் தாக்கப்படல. எல்லாம் சின்னதா நடந்ததை கமெண்டா நகைச்சுவையா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி யார் முகத்திலேயாவது கள்ள கபடம் தெரியுதா பாரு, சிரிக்க வச்சிருக்காங்க. அதான் அழுகிறவங்களை சிரிக்க வச்சிருக்காங்க, சிரிக்கிறவங்கள சிந்திக்க வச்சிருக்காங்க. ஓகேவா, தம்பி ராமையால இருந்து எல்லாருமே நாங்கெல்லாம் எம்ஜிஆர் கட்சி தான். ஓகேவா, சாவர வரைக்கும் நாங்க அப்படிதான் இருப்போம். ஓகேவா, அதை தான் நான் சொல்றேன். அதாவது எம்ஜிஆர் சொல்ற மாதிரி சரித்திரம் மாறுமுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. கட் பண்ணிக்க. அரசியல் கட்சியை மட்டும்தான் முழுக்க பேசுது. விஜயை கொஞ்சம் சேர்த்து வச்சு புதுசாக இது மாதிரி மக்கள்லாம் வந்து வெறும் சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி ஆக்டர்ஸ் வராங்கன்றாங்க, அதை தான் மோஸ்ட்லி பேசுகிறாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்குன்றது இங்கே இருக்கவோட 90% இது. பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மோஸ்ட்லி அரசியல் மத்தி தான். யாருக்கு ஓட்டு போட போகிறோம் 2026 டிவிகேவா அப்படின்றது தான் இங்கே மேஜராக பேசுது. உள்ள இருக்கவங்க எல்லா வாய்ஸும் அதுக்கு தான் இருக்கு. விஜய் சார் தப்பா படம் போர்ட்ரேட் பண்ணினா தியேட்டர் கிளிப்புன்னு சொல்லி விஜய் ரசிகர் சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கா? கொஞ்சம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் அவருக்கு சப்போர்ட்டிவும் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு திருப்பி மக்கள் வெளியே வராங்க. கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவ் இல்லைன்னா வெளியே இந்த அளவுக்கு ரொம்ப கொந்தளிச்சு வந்திருப்பாங்க. ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் சில அரசியல் கட்சியெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவனோட பர்சனல் லைஃப்பையும் ஆக்டிங் ஸ்கில்லையும் தான் போட்டு சுத்தமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது நம்மளுக்கே தெரியும் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, ஆக்டிங் ஸ்கில் நம்மளே இருக்கணும். அதெல்லாம் அவங்க எப்படி போட்டாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது. ஏன்னா ஆக்டிங் நம்மளுக்கே தெரியும்ல, அவங்க போட்டன்றதால ஒரு ஆக்டிங் ஆகிடாது இல்லையா. அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை, கண்டுக்காம விட்டுட்டு போயிட வேண்டியதான். பெண்களுக்கு தான் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ வரது கம்மியா இருக்கு. இந்த படத்துல அந்த பத்தி பேசியிருக்காங்க இல்லை, இதில் அந்த பற்றி எதுவும் பேசல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த அரசியல் கட்சி எலெக்ஷனு அவர் இதுலேருந்து வந்தது மட்டும் தான் பேசியிருக்காரு. ஒரு இதில் மட்டும்தான் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோன்றதை பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 பாயிண்ட் சொல்லிட்டு மிச்சம்லாம் வாய்ஸ் மியூட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அதை பற்றிலாம் எதுவுமே பேசல. சும்மா காமெடி அந்த அரசியலுக்கு வருது. ஏடிஎம்கே டிஎம்கேலாம் என்ன பண்ணுறாங்க, மக்கள் காசு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி கண்டென்ட் மட்டும் தான் காமிச்சிருக்காங்களே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரி எதுவும் பேஸ் பண்ணி நாட்டுக்காக எதுவும் காமிக்கல. இல்லை, எங்கள் வீட்டில் எல்லா ஓட்டும் டிவி கேட்குதா, எப்படி ஓட்டு மாறாமல் இருக்கும்? அது மோஸ்ட் ஆஃப் அஸ் ஓட்டு தான் எல்லாரும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு அங்கே தான் தெரியும் எலெக்ஷனில். எங்கள் வீட்லேயே 20 ஓட்டு இருந்தால் 20 ஓட்டுமே டிவி கேட்குதா. அப்புறம் நம்ம வந்து எப்படி ஃபேன்ஸ் வந்து ஓட்டாக மாறாதுன்னு சொல்ல முடியும்? ஆமாம், எனக்கு விஜய் மேலே நம்பர் இருக்குது, சில மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை. கூட்டம் கூடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் என்னோட பிரச்சனை. கூட்டம் கூடுற அத்தனை பேரும் ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட மேஜர். ஏன்னா மக்கள் நம்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. விஜய் நம்பி நாங்கள் பின்னாடி போகிறோம். சில மக்கள் வந்து பார்க்கறதோட சரின்னு போயிடுறாங்க. அவங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் சூப்பர், வேற லெவல். சொல்ல வராங்க ஆனஸ்டா சொல்லுங்க. ஏன்னா அப்ப வெளியே பாக்குற விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் விஜய் ஏதோ தாக்குற மாதிரி சொல்றாங்க. நீங்க படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? விஜய் தாக்குற மாதிரி இருந்தா ஒரு 2-3 சீன்ல தான் தாக்கியிருக்காங்க. விஜய் தாக்குற மாதிரி இருந்தா 2-3 சீன் தான் அந்த த்ரிஷா வச்சு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எல்லா பிரச்சனையும்
மீட்டிங்லாம் போக சொல்ல அவர் மூலியமாவே அவர் பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே உண்மை இல்லை. விஜய் தாக்குற மாதிரி ஸ்கிரீன் வந்து கிழிக்கப்படும் சொல்லி ரசிகர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் ஒரு மீடியமா 1-2 சீன் தான். ஏன்னா ரொம்ப அவளுக்கே தெரிஞ்சிடும் படம் எப்படி போகுமா போவாதான்னு. விஜய் பத்தி என்ன தப்பா காமிச்சாரா ஸ்கிரீன் இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்களாம் எதுவுமே காமிக்கல, நல்லா இதுவாக தான் காமிச்சிருக்காங்க ஆஸ் யூசுவலா. ஓகே, நீங்க இந்த இளைஞரா இப்ப இருக்கிற அரசியலுக்கு இந்த படம் என்ன சொல்ல வரும்? தமிழ்நாட்டுல நடக்கிற ஊழல் பத்தி சொல்றாங்க. ஊழலை பத்தி சொல்லிருக்காங்களா, அப்புறம் நிறைய போதைப் பொருளை பத்தி பேசினிருக்காங்க. அப்புறம் இந்த கட்சிக்காரங்களா பிபி ஒரே இடத்துல காசு கொடுக்குறாங்க, கேட்டா இந்த கட்சியில இருந்து கொடுக்குறாங்க அந்த கட்சியில இருந்து கொடுக்குறாங்கன்னு பேசுறாங்க. அதுவும் தப்பா தான் காமிக்கிறாங்க படத்துல. ஓகே, 2026 இந்த படம் வந்து ஒரு அரசியல் மன்ற படமா இருக்கா? கன்ஃபார்ம் வந்துரும். 2026 டவுட்டே இல்ல. அதை என்ன மட்டும் ஏத்துட்டு டிவிக்கே 2026 போட்டாங்கன்னா அதுல பிளாஸ்ட் எல்லாரும். அதான் ஓட்டு உரிமையே கிடையாது, அவங்கலாம் வந்து சும்மா ரசிகர் கூட்டம் தான் சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. நான் இப்ப யாரா சொன்னா தூத்துக்குடியில கூட்டத்தை பாத்தியா இல்லையாண்ணா? ஓட்டா மாறுமா அது மாதிரி கூட்டம் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளா காமிச்சிருக்காங்களா? வெயில இருந்து இதுக்கே மாறுதுனா டிவி கிட்ட இருந்து மாறலாம். மாறனா யார் வருவா? சிஎம் யாரு? முதலமைச்சர் யாரு? ஓகே தான், நல்லா இருக்கு. டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துக்க மாதிரியே இருக்கு படம். நிறைய பேர் விஜய் தாக்கப்பட்டார் சொல்றாங்க. அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு தெரியும் என்ன. விஜய் சார் ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. ஆஹா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. படம் ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே, நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? என்ன அரசியல் சொல்ல வராங்க? எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ன்றது எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்துல. யார் யாருக்கு என்னென்ன. இந்த அரசியல் குறிப்பிட்ட சொல்லல. ஆஹா, அந்த மாதிரி காமெடியா காமெடி எல்லாரும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய காமெடிஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அரசியல் எதுவும் பேசிருக்காங்களா? ஆமா ஆமா, அரசியல் பத்தி தான் பேசுறாங்க. நல்லா இருந்தது. என்ன மாதிரி பேசிருக்காங்க அரசியல்? நல்லா இருந்ததுப்பா, வை விடுங்கப்பா. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே தான், நல்லா இருக்கு. டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துக்க மாதிரியே இருக்கு படம். நிறைய பேர் விஜய் தாக்கப்பட்டார் சொல்றாங்க. அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு தெரியும் என்ன. விஜய் சார் ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. ஆஹா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. படம் ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே, நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? என்ன அரசியல் சொல்ல வராங்க? எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ன்றது எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்துல. யார் யாருக்கு என்னென்ன. இந்த அரசியல் குறிப்பிட்ட சொல்லல. ஆஹா, அந்த மாதிரி காமெடியா காமெடி எல்லாரும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய காமெடிஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.